Hello friends, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நார்மல் ஃப்ளோரா ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மல் ஃப்ளோரானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மல் ஃப்ளோரா இஸ் த மிக்சர் ஆஃப் மைக்ரோப்ஸ் that are regularly found at any anatomical site of human body. அதாவது நார்மல் ஃப்ளோரா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மைக்ரோப்ஸ் தான். பாக்டீரியா அண்ட் பங்கை இதெல்லாம் நார்மலாகவே ஹியூமன் பாடியோட அனாட்டமிக்கல் சைட் லைக் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், நோஸ், ஐ, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். தென் human beings like other animals harbor a wide array of microorganisms both on and in their bodies. So not only human beings, animalsலையுமே அதோட பாடியோட அவுட்டர் சைடு அண்டு இன்னர் சைட்லேயுமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நார்மலாகவே ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். தென் நார்மல் ஃப்ளோரா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பாடி ஹெல்த். அதாவது நார்மல் ஃப்ளோரா அப்படிங்கிறது டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது கிடையாது. ஸோ அது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லா விதத்துலேயுமே ஹெல்ப் பண்ணும். லைக் அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு, தென் விட்டமின் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் ஹியூமன் பீயிங்ஸோட ஹெல்த்துக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் சம்டைம்ஸ் தே பிகம் பேத்தோஜெனிக் வென் ஹோஸ்ட் டிஃபென்ஸ் ஃபால்டர். ஸோ நார்மல் ஃப்ளோரா அப்படிங்கிறது டிசீஸை காஸ் பண்ணாது. நம்மளோட உடம்புல நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசமில் ஏதாவது ஃபால்ட் ஏற்படும் போது அப்போது தான் என்ன ஆகும், நார்மல் ஃப்ளோரா பேத்தோஜெனிக்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு டிசீஸை காஸ் பண்ணும். அதாவது நார்மல் ஃப்ளோரா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்மளுக்கு டிசீஸை காஸ் பண்ணும், ஏதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசமில் ஃபால்ட் ஏற்படும் போது மட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மல் ஃப்ளோரா ஆஃப் ஸ்கின். அதாவது நம்மளோட ஸ்கின்னில் ப்ரெசண்ட் ஆகியிருக்க நார்மல் ஃப்ளோரா பற்றி பார்க்கலாம். The human skin is constantly and continuously bombarded by organisms present in the environment. It is also contaminated by one's own secretion and excretions. The extent depending on the individual's personal hygiene. The flora depends on the area of body, the clothing one wears, and one's occupation and என்விரான்மெண்ட். அதாவது நார்மலாகவே ஹியூமன் ஸ்கின் நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ப்ரெசண்ட் ஆகியிருக்கக்கூடிய மைக்ரோப்ஸால் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட ஓன் செக்ரீசன்ஸ் அண்டு எக்ஸ்க்ரீசன்ஸ், அதாவது லைக் ஸ்வெட்டிங் அண்டு ஆயில் செக்ரீசன், ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாலேயும் ஹியூமன் ஸ்கின் கண்டாமினேட் ஆகும். அந்த கண்டாமினேஷனோட லெவல் ஒருத்தவங்களோட பர்சனல் ஹைஜீனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. தென் ஃப்ளோரா நம்ம பாடியோட ஏரியாவை பொறுத்தும் டிபெண்ட் ஆகும். லைக் நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு மாதிரியான ஃப்ளோரா ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். தென் அண்டர் ஆர்ம், தை, ஸோ இந்த மாதிரியான ரீஜியனில் ஃப்ளோரா வேறு ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட வியர் பண்ணுற கிளாத்திங்ஸ் பொறுத்தும் ஃப்ளோரா டிபெண்ட் ஆகும். தென் அவங்க ஒர்க் பண்ணுற இடம் அண்டு அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், ஸோ இதை பொறுத்துமே நார்மல் ஃப்ளோரா வேரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கல்ச்சர்ஸ் ஃப்ரம் த ஸ்கின் ஹவ் ஃப்ரீக்வெண்ட்லி டெமான்ஸ்ட்ரேட்டட் diphtherias, propionibacteria, staphylococcus, streptococcus species, E. coli and Proteus. Then skin of the face, neck, hands carries streptococci and staphylococci. Then penicillin resistant staphylococci are seen in individuals working in hospitals. Next, hair frequently harbors Staphylococcus aureus and forms a reservoir for cross infection. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக ஸ்கின் சாம்பிள்ஸ் கல்ச்சர்ஸ் போடும்போது ஸோ இந்த பாக்டீரியாஸ் தான் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது காமனாக அப்படின்னு சொல்கிறாங்க. diphtherias, propionibacteria, staphylococcus, streptococcus species, E. coli and Proteus ப்ரெசண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு ஃபேஸ், neck,
hand. ஸோ இங்கே எல்லாம் ஸ்ட்ரெப்டோகாக்கை அண்டு ஸ்டெஃபலோகாக்கை ப்ரெசண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுவே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களோட சாம்பிள்ஸ் கல்ச்சரிங் போட்டு பார்க்கும்போது அவங்களோட ஸ்கின் சர்ஃபேஸில் ஸ்டெஃபலோகாக்கை, அதாவது பெனிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெஃபலோகாக்கை ப்ரெசண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு ஹேரில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மல் ஃப்ளோரா ஆஃப் கன்ஜக்டிவா, அதாவது ஐஸில் ப்ரெசண்ட் ஆகியிருக்க நார்மல் ஃப்ளோரா பற்றி பார்க்கலாம். The conjunctiva is relatively free from organisms due to the flushing action of tears. The predominant organism of the eyes are diphtheria, Corynebacterium, Gerosis, Moraxella species, Staphylococci and non-hemolytic Streptococci. அதாவது நார்மலாகவே ஐஸ் ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டியர்ஸ் வழியாக மைக்ரோப்ஸ் இருந்தாலும் அது வாஷ் அவுட் ஆகி வந்துடும். ஸோ அதனால தான் ஐஸ் ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோப்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ப்ரெடாமினண்ட்டாக இருந்தாலும் என்ன மாதிரியான மைக்ரோப்ஸ் இருக்கும் அப்படின்னா டிப்தீரியாஸ், மோரக்செல்லா ஸ்பீசஸ், ஸ்டெஃபலோகாக்கை அண்ட் நான் ஹிமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மல் ஃப்ளோரா ஆஃப் நோஸ், nasopharynx and sinuses. The flora of the nose harbors Corynebacteria, Staphylococci and Streptococci. ஸோ நார்மலாக நோஸில் Corynebacteria, Staphylococci and Streptococci ப்ரெசண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then the nasopharynx of the infant sterile at birth but within 2 to 3 days after acquires the common flora and pathogenic flora carried out by the mother and the attendants. அதாவது பிறந்த குழந்தைய தான் இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபேண்ட்டோட நாசோஃபாரிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிறக்கும்போது ஸ்டெரைலாக தான் இருக்கும், அதாவது ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2 to 3 days ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நார்மல் ஃப்ளோராவும் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும் அண்ட் பேத்தோஜெனிக் ஃப்ளோராவும் மதர் மூலமாகவோ அல்லது அட்டண்டன்ஸ் மூலமாகவோ பேபிக்கு இன்ஃபேண்ட்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் nasopharynx considered as the natural habitat of pathogenic bacteria which causes infections in nose, throat, bronchi and lungs. அதாவது நாசோஃபாரிங்ஸை நார்மலாகவே பேத்தோஜெனிக் பாக்டீரியாவோட ஹேபிடேட், அதாவது அதோடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அங்கே இருந்து தான் அது என்ன பண்ணும், நோஸ், த்ரோட், ப்ராங்கை அண்ட் லங்ஸ்க்கெல்லாம் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நார்மல் ஃப்ளோ ஆஃப் மவுத் and upper respiratory tract. The mouth contains pigmented and non-pigmented micrococci, some of which are aerobic, spore-bearing bacilli, coliforms, proteus and lactobacilli. அதாவது நார்மலாகவே மவுத்தில் பிக்மெண்டட், அதாவது பிக்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அண்டு நான் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாத மைக்ரோகாக்கையும் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சிலது ஏரோபிக்காக இருக்கும் அண்டு ஸ்போர் பியரிங் பேசில்லையை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கோலிஃபார்ம்ஸ், புரோட்டியஸ் அண்ட் லாக்டோபேசில்லை ப்ரெசண்ட் ஆகி இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் த கம் பாக்கெட்ஸ் பிட்வீன் த டீத் அண்டு crypts of the tonsils have a wide spectrum of anaerobic micrococci and streptococci, vibrio, corynebacterium, mycoplasma and neisseria. அதாவது டீத் அண்டு ஈறுகள், ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்லலாம் மைக்ரோகாக்கை, ஸ்ட்ரெப்டோகாக்கை, விப்ரியோ, கார்னிபாக்டீரியம், மைக்ரோபிளாஸ்மா அண்ட் நெய்சீரியா, ஸோ இந்த மாதிரியான மைக்ரோப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நார்மல் ஃப்ளோரா ஆஃப் இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். 80 to 90% of infants' meconium is sterile, but in 10 to 20% few organisms probably acquired during labor. அதாவது கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் இன்ஃபான்ஸோட மெக்கோனியம் ஸ்டெரைலாக தான் இருக்கும். 10 to 20% தான் லேபர் அப்போது மைக்ரோப்ஸ் ப்ரெசண்ட் ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கோனியம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃபேண்ட்டோட பீசஸ் தான் மெக்கோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் breastfeeding children's intestine
contain lactobacilli, enterococci, colon bacilli and staphylococcus. ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபியோட இன்டெஸ்டைனில் நார்மல் ஃப்ளோராவா லாக்டோபெசில்லை, என்ட்ரோகாக்கை, கோலன் பெசில்லை அண்ட் ஸ்டெஃப்லோகாக்கை ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். தென் பாட்டில் ஃபீடிங் பண்ணுற சில்ட்ரனாக இருந்தது அப்படின்னா கோலன் பெசில்லை அண்ட் அனரோபிக் பெசில்லை நார்மல் ஃப்ளோராவா அவங்களோட இன்டெஸ்டைனில் ப்ரெசண்ட் ஆகி இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் வித் த சேஞ்ச் ஆஃப் ஃபுட் டு த அடல்ட் பேட்டர்ன் த ஃப்ளோரா சேஞ்ச்னு சொல்கிறாங்க. அதாவது பேபி பிரஸ்ட் ஃபீடிங் முடிச்சுட்டு அது ஃபுட்டு சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ அப்போது நார்மல் ஃப்ளோரா வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நார்மல் ஃப்ளோரா ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் என்ன மாதிரியான நார்மல் ஃப்ளோரா ப்ரெசண்ட் ஆகி இருக்கும்னு பார்த்தா லாக்டோபெசில்லை, கிளமேடியா ட்ரைகோமாட்டிஸ், ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை, லிஸ்டீரியா, மைக்கோபிளாஸ்மா, கார்டர்னெல்லா வெஜினாலிஸ் அண்ட் நைசீரியா. ஸோ இதெல்லாம் நார்மல் ஃப்ளோராவாக ப்ரெசண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.